குவிஸ் மங்க்ஸ்க்கு வரவேற்கிறோம். பொதுவான இந்திய பறவைகள் பற்றிய இந்த 52 கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்று எங்களுக்கு ஆதரவளியுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப். மழையில் நடனமாட விரும்பும் தேசிய பறவை எது? மயில், புறா அல்லது காகம்? யூகித்தீர்களா? அது மயில். காக்கையின் கூட்டில் முட்டையிடும் பறவை எது? குயில், மைனா அல்லது சிட்டுக்குருவி? குயில். அற்புதம். எந்த பறவை தனது வலுவான அலகால் மரத்தண்டுகளை கொத்துகிறது? மரக்கொத்தி, புறா அல்லது கிளி? சரியான விடை மரக்கொத்தி. எந்த சிறிய பறவை தனது கூட்டை உருவாக்க இலைகளை தையல் செய்கிறது? தையல்கார பறவை, சூரிய பறவை அல்லது புல்புல்? தையல்கார பறவை. நீங்கள் செய்துவிட்டீர்கள். எந்த பறவை தனது தலையை கிட்டத்தட்ட முழுவதுமாக திருப்ப முடியும்? ஆந்தை, கழுகு அல்லது கொக்கு? பதில் ஆந்தை. மீன் பிடிக்க வேகமாக நீந்தும் வண்ணப்பறவை எது? மீன்கொத்தி, புறா அல்லது கிளி? சரியான விடை மீன்கொத்தி. காடுகளில் வசிக்கும் மற்றும் அதன் கூட்டை மூடும் பெரிய பறவை எது? மயில்கள், கழுகு அல்லது நெருப்புக்கோழி? மயில்கள். அற்புதம். எந்த புத்திசாலி பறவைகா காய் என்று கத்தும்? காகம், சிட்டுக்குருவி அல்லது மைனா? காகம். அற்புதம். ஹம்மிங்பேர்ட் போல தேன் குடிக்கும் சிறிய பறவை எது? சூரிய பறவை, புல்புல் அல்லது புறா? அது சூரிய பறவை. அமைதியின் அடையாளமாக இருக்கும் பொதுவான பறவை எது? புறா, கழுகு அல்லது குயில்? ஆம், அது புறா. இறந்த விலங்குகளை உண்டு இயற்கையை சுத்தம் செய்யும் பெரிய பறவை எது? கழுகு, கிளி அல்லது மயில்? மேலும் அது கழுகு. எந்த பழுப்பு நிற பறவை பெரும்பாலும் ஜோடிகளாக புல் மீது நடக்கிறது? மைனா, ஆந்தை அல்லது மீன்கொத்தி? யூகித்தீர்களா? அது மைனா. எந்த பச்சை பறவை மனிதர்களின் பேச்சை போல பேச முடியும்? கிளி, புல்புல் அல்லது சிட்டுக்குருவி? கிளி. அவ்வளவுதான். எந்த பறவை ஒரு புத்திசாலித்தனமான தொங்கும் கூடு கட்டுகிறது? தூக்கணாங்குருவி, புறா அல்லது காகம்? அது தூக்கணாங்குருவி. எந்த பிரகாசமான நீலப்பறவை வான்வெளி சாகசங்கள் செய்கிறது? பனங்காடை, சிட்டுக்குருவி அல்லது புறா?
பனங்காடை சரியாக. எந்த பறவைக்கு தலையில் அழகான கிரீடம் உள்ளது? உப்புக்கொத்தி, மைனா அல்லது புல்புல்? உப்புக்கொத்தி மிக நன்று. எந்த கருப்பு பறவை புத்திசாலித்தனமாக ஒலிகளை படியெடுக்கிறது? கருங்குருவி, புறா அல்லது ஆந்தை? கருங்குருவி மிக நன்று. எந்த வண்ணமயமான பறவை பௌகோலி எழுப்புகிறது? செம்பகம், குயில் அல்லது கிளி? செம்பகம் நீங்கள் செய்துவிட்டீர்கள். இந்தியாவின் மிக உயரமான பறக்கும் பறவை எது? நாரை, கழுகு அல்லது கொக்கு? நாரை நீங்கள் செய்துவிட்டீர்கள். எந்த கொண்டை பறவை இனிய பாடல்கள் பாட விரும்புகிறது? புல்புல், சிட்டுக்குருவி அல்லது காகம்? சரியான விடை புல்புல். எந்த வெள்ளை பறவை தண்ணீரில் நீண்ட கால்களில் நடக்கிறது? கொக்கு, வாத்து அல்லது புறா? கொக்கு நீங்கள் செய்துவிட்டீர்கள். எந்த சிறிய பறவைக்கு சிவப்பு ஆரஞ்சு நிற அடிப்பகுதி உள்ளது? ராபின், சிட்டுக்குருவி அல்லது மைனா? ராபின் சரியான இலக்கு. எந்த பிங்க் நிற பறவை தலையை தலைகீழாக வைத்து உணவு உட்கொள்கிறது? பிளமிங்கோ, வாத்து அல்லது அன்னம்? பிளமிங்கோ சரியாக. எந்த நகர பறவை செய்திகளை அனுப்ப பயன்படுத்தப்பட்டது? புறா, சிட்டுக்குருவி அல்லது பருந்து? மேலும் அது புறா. எந்த வேட்டையாடும் பறவை உயரமாக பறந்து அமைதியாக வட்டமிடுகிறது? பருந்து, ஆந்தை அல்லது கிளி? பதில் பருந்து. எந்த பொதுவான பறவை மென்மையான கூ ஒலி எழுப்புகிறது? புறா, சிட்டுக்குருவி அல்லது புல்புல்? சரியான பதில் புறா. எந்த கருப்பு பறவை மற்ற பறவைகளை காக்க உதவுகிறது? கருங்குருவி, காகம் அல்லது மைனா? கருங்குருவி சூப்பர். எந்த வண்ணமயமான பறவை துணிச்சலுடன் தேனீக்களை வேட்டையாடும்? தேனீ, உண்ணி, மீன்கொத்தி அல்லது புல்புல்? தேனீ, உண்ணி சரியாக. எந்த பறவை டிட் யூ டு இட் என்று உரத்த ஒலி எழுப்பும்? லாஃபிங் மைனா அல்லது புறா? லாபிங் சரியான இலக்கு. எந்த சிறு ஆந்தை சில நேரங்களில் பகலில் வேட்டையாடும்? ஆந்தை அல்லது கிளி? ஆந்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள். எந்த பெரிய பறவை பெரும்பாலும் தரையிலேயே நடக்கும், அதிகம் பறக்காது? செம்போத்து, மயில் அல்லது கொக்கு?
செம்போத்து சரியான இலக்கு. எந்த சிறு பறவை பூக்கள் புதிய விதைகளை உருவாக்க உதவுகிறது? தேன் சிட்டு, சிட்டுக்குருவி அல்லது தேனீ உண்ணி? தேன் சிட்டு, நீங்கள் செய்துவிட்டீர்கள். எந்த சிறு பறவை பெரும்பாலும் நம் வீடுகளுக்குள் கூடு கட்டும்? சிட்டுக்குருவி, புறா அல்லது மைனா? சிட்டுக்குருவி, மிக நன்று. எந்த மீன்கொத்தி தண்ணீரிலிருந்து வெகு தூரம் பல்லிகளை சாப்பிடும்? மீன்கொத்தி, கருங்குருவி அல்லது காகம்? மேலும் அது மீன்கொத்தி. எந்த செம்பழுப்பு பருந்துகி வீ என்ற ஒலி எழுப்பும்? பருந்து, வல்லூறு அல்லது கழுகு? பருந்து, அற்புதம். எந்த கருப்பு வெள்ளை பறவை காலையில் சத்தமாக பாடும்? மால்கொத்தி, சிட்டுக்குருவி அல்லது புல்புல்? அது மால்கொத்தி. எந்த பெரிய கருப்பு பறவையும் ஊப் ஊப் என்ற ஆழ்ந்த ஒலி எழுப்பும்? செம்போத்து, காகம் அல்லது ஆந்தை? செம்போத்து, நீங்கள் செய்துவிட்டீர்கள். எந்த பழுப்பு நகர பறவை பெரும்பாலும் பெரிய கூட்டமாக சேரும்? மைனா, புறா அல்லது சிட்டுக்குருவி? மைனா, மிக நன்று. எந்த பறவை மிக உயரத்திலிருந்து இரையை கண்டறியும் அற்புதமான பார்வை கொண்டது? கழுகு, புறா அல்லது வாத்து? யூகித்தீர்களா? அது கழுகு. எந்த சிறிய பறவை தொடர்ந்து தன் வாலை அசைக்கும்? சிட்டுக்குருவி, வாலாட்டி அல்லது பப்பரக்கிளி? வாலாட்டி சரியான இலக்கு. எந்த புத்திசாலி பறவை தலைகீழாக மரங்களில் ஏறும்? மரங்கொத்தி, நத்தெச் அல்லது கிளி? நத்தெச் சரியாக. எந்த இரைச்சலான பறவை குழுவை 7 சகோதரிகள் என்று அழைப்பர்? மைனாக்கள், கிளிகள் அல்லது பாப்லர்கள்? பாப்லர்கள் சரி. எந்த குயில் பறவையின் அழைப்பு மூளை காய்ச்சல் போல ஒலிக்கும்? குயில், ஹாக்கு குயில் அல்லது பைடு குயில்? பதில் ஹாக், குயில். எந்த கருப்பு வெள்ளை பறவை குதிக்கும் முன் காற்றில் மிதக்கும்? நாரை மீன்கொத்தி அல்லது பைடு மீன்கொத்தி? பைடு மீன்கொத்தி சரி. எந்த ட்ரோங்கோ பறவைக்கு ராக்கெட் போன்ற வால் இறகுகள் உள்ளன? கருப்பு ட்ரோங்கோ, சாம்பல் ட்ரோங்கோ அல்லது ராக்கெட் வால் ட்ரோங்கோ? மேலும் அது ராக்கெட் வால் ட்ரோங்கோ. அடுத்த முறை வரை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தவும்.